மீண்டும் விளையாடியதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இந்திய மற்றும் இலங்கை அணிக்கு இடையிலான 3 20 போட்டிகள் இலங்கையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போட்டித் தொடர் கண்டி பல்லைகலையில் நடைபெற்றிருந்தது. 2 போட்டிகளில் இந்திய அணி வெற்றி பெற்று இந்த தொடரை ஏற்கனவே கைப்பற்றிருந்ததும் குறிப்பிடத்தக்கதாக 3வது போட்டி நேற்றைய தினத்தில் ஆரம்பமாகின்ற வேளையில் 4 சுற்று வெற்றி பெற்றிருந்த இலங்கை அணி தமது அணியை முதலாவதாக களத்தடுப்பை தேர்வு செய்தது குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையில் இந்திய அணி தொடரை கைப்பற்றின் காரணமாக ஏனைய வீரர்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் அக்ஷர் பட்டேல், பாண்டியா மற்றும் ரிஷாட் பண்டுக்கு ஓய்வு அளிக்கப்பட்டு கலீல் அகமட், வாஷிங்டன் சுந்தர், சுப்மன் கில், சிவம் துபே ஆகியோருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. இந்த போட்டியை பொறுத்த 4 சுற்றில் வெற்றி பெற்றிருந்த இலங்கை அணி இந்திய அணி துடுப்படுத்த ஆட பணித்திருந்த வேளையில் ஜசாவி ஜஸ்வால் 4 ஓட்டங்கள் 2 இடங்களாக அதிரடியாக 10 ஓட்டங்களோடு ஆட்டமிழக சஞ்சு சம்சன் 0, ரிங்கு சிங் 1, சூரியகுமார் யாதவ் 8, சிவம் துபே 13 என அடுத்தடுத்து விக்கெட்டுகள் வீழ 8.4 பந்து வீச்சில் 5 விக்கெட்டுகளை மொத்தமாக 48 ஓட்டங்களுக்கு இழந்து தடுமாறி இருந்தது. அதன் பின்னதாக 6வது விக்கெட்டுக்காக ரியான் பராக் மற்றும் சுப்மன் கில் ஜோடி சிறப்பான ஒரு இணைப்பாட்டம் அமைத்திருந்து பொறுப்புடன் ஆடியிருந்தது. 40 பந்துகளில் 54 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தமே குறிப்பிடத்தக்கது. சுப்மன் கில் இதில் 4 ஓட்டங்கள் 3 இடங்களாக பொறுமையாக 39 ஓட்டங்களை பெருமதிமிக்க ஒரு ஓட்ட எண்ணிக்கையை பெற்றுக் கொடுக்க, ரியான் பராக் 18 பந்துகளில் அதிரடியாக 4 ஓட்டம் 1, 6 ஓட்டங்கள் 2 இடங்களை 26 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். ரவி பிஷ்னோய் மற்றும் வாஷிங்டன் சுந்தர் ஆகிய இருவரும் 8வது விக்கெட்டுக்காக 24 பந்துகள் 32 பெறுமதி வாய்ந்த ஒரு இணைப்பாட்டத்தினை இந்திய அணிக்கு வழங்கியிருந்தார்கள். இதில் வாஷிங்டன் சுந்தர் 18 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 2, 6 ஓட்டம் 3 இடங்களாக 25 ஓட்டங்களையும், ரவி பிஷ்னோய் ஆட்டம் இழக்காது 8 ஓட்டங்களையும் பெற்றதோடு நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளில் 137 ஓட்டங்களை மாத்திரமே பெற முடிந்தது இந்திய அணிக்கு. இலங்கை பந்து வீச்சாளர் சிறப்பான முறையில் செயற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மகேஷ் தீக்ஷண 3 விக்கெட்டுகள், வாணிந்தாசரை 2, சமியுதி மற்றும் விக்ரமசிங்க, ரமேஷ் மெண்டிஸ், அசித்த பெனாண்டா தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தார்கள். ஆகவே 138 ஓட்டங்களை பெற்ற இந்த போட்டியில் ஆறுதல் வெற்றியை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் இலங்கை அணி துடுப்படுத்த ஆட வந்தது. பசும் திசாங்கா, குஷால் மெண்டிஸ் ஆகிய இருவரும் சிறப்பான இணைப்பாட்டத்தை முதலாவது விக்கெட்டுக்காக வழங்கியிருந்தார்கள். 53 பந்துகளை எதிர்கொண்டு 58 ஓட்டங்களை பெற்றிருந்த வேளையில் பெத்தும் நிசாங்கா 4 ஓட்டங்கள் 5 இடங்களை 27 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்திருந்தார். அதன் பின்னதாக குசல் பெரேரா ஆடுகள் நுழைந்திருந்தார். சிறப்பான இணைப்பாட்டத்தினை குசல் மெண்டிஸோடு வழங்கியிருந்தார். 39 பந்துகளை 52 ஓட்டங்கள் 2வது விக்கெட்டுக்காக பெறப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இவருடைய சிறந்த இணைப்பாடன் காரணமாக 15.2 பந்து வீச்சு 110 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்திருந்தது. அதன் பின்னதாக இலங்கை இலகுவாக வெற்றி பெறும் என்ற அடிப்படையில் இருந்த வேளையில் குசல் பெரேரா 34 பந்துகள் 4 ஓட்டங்கள் 5 அடங்களாக 46 ஓட்டங்களுக்கு ஆட்டம் இழக்க, குசல் மெண்டிஸும் 4 ஓட்டங்கள் 3 இடங்கள் 43 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்திருந்தார். அதன் பின்னதாக இலங்கையின் போக்கு மாறி இருந்தது. பனிந்தாசனங்க 3, சரிதா சனங்க 0, ரமேஷ் மெண்டிஸ் 3, கமிந்து மெண்டிஸ் 1, தீக்ஷண 0 மற்றும் சமிந்து விக்ரமசிங்க ஆட்டம் இழக்காது 4 ஓட்டங்கள் பெற்றிருந்த வேளையில் அசித்த பெனாண்டா ஆட்டம் இழக்காது 1 ஓட்டங்கள் பெற்றிருந்தார். அதன் அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 137 ஓட்டங்களுக்கு 8 விக்கெட்டுகளை இழந்து சமநிலையில் இந்த போட்டியை முடித்திருந்தார்கள். ஆகவே இறுதியாக வீசப்பட்ட 4.2 பந்து வீச்சு இலங்கை அணி 22 ஓட்டங்களுக்கு 7 விக்கெட்டுகளை விட்டுக் கொடுத்ததும் இந்த போட்டி சமநிலை அடைவதற்கு முக்கியமான காரணமாக அமைந்திருந்தது. இதற்கு முன்னதாக நடந்த முதலாவது 20 போட்டிகளில் 6 ஓவர்களில் இறுதியாக வீசப்பட்ட 6 ஓவர்களில் இலங்கை அணி 30 ஓட்டங்களுக்கு 9 விக்கெட்டுகளை விட்டுக் கொடுத்து தோல்வியடைந்ததும் குறிப்பிடத்தக்கது. ஆகவே 2வது போட்டியில் அதே நிலைதான். இறுதியாக வீசப்பட்ட 5 ஓவர்கள் 31 ஓட்டங்களுக்கு 7 விக்கெட்டுகளை விட்டுக் கொடுத்திருந்தது. அந்த போட்டியும் இலங்கை தோல்வி அடைந்தது குறிப்பிடத்தக்கது. இந்திய அணி சார்பில் வாஷிங்டன் சுந்தர் சிறப்பாக பந்து வீச்சு 4 ஓவர்களில் 23 ஓட்டங்கள் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். அவரோடு ரவி பிஷ்னோய் 2 விக்கெட்டுகளையும் முக்கியமான தருணத்தில் 19வது ஓவரை ரிங்கு சிங்க்கு வழங்கியிருந்தார். சூரியகுமார் யாதவ் அந்த பந்து வழி 2 விக்கெட்டுகளை 3 ஓட்டங்களை மாத்திரம் பெற்றுக் கொடுத்து அழுத்தத்தை ஏற்படுத்தினார். ரிங்கு சிங் இறுதி ஓவரை யார் வீசுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட வண்ணம் சூரியகுமார் யாதவ் அந்த பொறுப்பை எடுத்து 1 ஓவருக்கு 6 ஓட்டங்கள் தேவை என்ற அடிப்படையில் 5 ஓட்டங்களை மாற்றம் பெற்றுக் கொடுத்து 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். இந்த போட்டி சமநிலையில் முடிந்த காரணமாக சூப்பர் ஓவர் வீசப்பட்டிருந்தது. இலங்கை அணி முதலாவதாக துடுப்படுத்தாடி 2 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை இழந்து இந்த போட்டியில் இந்திய அணிக்கு 3 ஓட்டங்கள் இலகுவாக ஒரு இலக்கை நிர்ணயித்திருந்தது. அந்த வந்த வேகத்தில் சூரியகுமார் யாதவ் 4 ஓட்டங்களை முதலாவது ஒன்றில் பெற 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றிருந்தார்கள். இந்த போட்டியில் சிறப்பாக செயற்பட்ட வாஷிங்டன் சுந்தர் 2 விக்கெட்டுகளை சூப்பர் ஓவரில் வீழ்த்தியிருந்தது காரணமாகவும் சிறப்பாக செயற்படுவதன் காரணமாக இந்த போட்டியின் ஆட்ட நாயகனாகவும்
தெரிவு செய்ததோடு இந்த போட்டியின் சிறப்பாட்டக்காரராக இந்த போட்டித் தொடரின் சிறப்பாட்டக்காரராக சூரியகுமார் யாதவ் தெரிவானார் என்பது குறிப்பிடத்தக்கது. 20-20 தரவரிசையிலே முதலாம் இடத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்ற அவர் தொடரின் அதாவது 20-20 போட்டியின் தொடர் ஆட்ட நாயகனாக இப்பொழுது 5வது முறையாக தெரிவாகியிருக்கிறார். இதற்கு முன்னதாக விராட் கோலி 6 முறை தொடரின் ஆட்ட நாயகனாக இருப்பதுதான் சாதனையாக இருக்கிறது. ஆகவே இந்த போட்டியில் வெற்றி பெற்றதன் காரணம் 3-0 என்ற அடிப்படையில் இந்திய அணி தொடரை கைப்பற்றியதோடு வெள்ளை துடைப்பு செய்திருக்கிறது. ஆகவே மீண்டும் விளையாடி சந்திக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பின் பதிலை தாஸ். வணக்கம் சொன்னீங்களே.